கேட்ரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி செஞ்சிட்ருந்தோம். எல்லாருக்குமே நம்ம வீடியோவில் தெரியும். நான் வந்து கோவிலுக்கு மட்டும் ஃப்ரீயாக செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து வீட்டில் வச்சு கேட்ரிங்காக செஞ்சிட்ருக்கேங்க. அதில் வந்து கல்யாண வீட்டு சுவையில் நேஷ்னல் பொரியல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். தேவையான காய்கறி எல்லாம் 3/4 வேக்காடு வேக வச்சுருக்கேங்க. கோஸ் 1 கிலோ, 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கேரட்டு, பாசிப்பருப்பு 200 கிராம் நெட்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது லேசாக செவந்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அதோடவே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கின உடனே நம்ம நிறைய வேக வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் குழஞ்சா இந்த பொரியல் வந்து நல்லா இருக்காது. ஒரு சிலர் பட்டாணி கூட சேர்ப்பாங்க. நான் பட்டாணி எல்லாம் சேர்க்கல. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் இதோடவே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை குழைய வேக வைக்கக்கூடாது. அதையும் நெட்டாக வேக வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான ஒரு நேஷ்னல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ பாய்.